சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா சாய் உன்னோடு இல்லை என்று பயந்து விட்டாயா? சாய் உன்னோடு தான் அம்மா இருக்கிறேன். இந்த சாய்க்கு உன்னை தவிர வேறு யாராவது உண்டா? யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எதை தான் நினைத்து நீ வருத்தப்படுகிறாய்? சாய் ஆகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கிறேன். உன்னுடைய அனைத்து விதமான செல்வாக்கும் இன்னும் அதிகரிக்க வேண்டுமென்று நானும் நினைக்கிறேன். இன்றும் சரி என்றும் சரி நீ கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் தெய்வத்தில் ஒருவன் நான். பல தெய்வத்தை வணங்குகிறாய். உன்னை பொறுத்த வரைக்கும் இவர்களை தான் வணங்குவேன் என்பது கிடையாது. நீ எல்லோரையும் வணங்குவாய். அப்பேற்பட்ட அற்புதமான பிள்ளைதான் நீ. என்னிடமே வந்து நீ சொல்வாய், எனக்கு எதுவுமே பெரிதல்ல, எனக்கு நீங்கள் துணையாக இருந்தால் போதும், என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் சீரும் சிறப்புமாக அமைத்து கொடுத்தால் போதும் என்பாய். அம்மா, நிச்சயமாக ஒன்றே ஒன்று சொல்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக அனைத்து விதத்திலும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் நானே உன் வாழ்வில் அள்ளிதான் கொடுப்பேன். எனக்கு யாராக இருந்தாலும் சரி தாராளமாக அள்ளி கொடுப்பது தான் பிடிக்கும். எனக்கு எப்பொழுதும் பிள்ளைகளை ஒரு கஷ்டமான வழியிலேயோ இல்லை தர்ம சங்கடமான வழியிலேயோ பிள்ளைகளை எப்பொழுதுமே கஷ்டப்படுத்துவதோ வாழ்க்கையில் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நிற்க வைப்பதோ பிடிக்கவும் பிடிக்காது. என்னுடைய பிள்ளைகளை வருத்தப்படவும் நான் விடவும் மாட்டேன். முதலில் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நலமுடனும் வளமுடனும் இருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகள் ஆரம்ப காலத்தில் கஷ்டங்கள் பட்டாலும் போக போக அவரவர்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் என்று ஒன்றுதான் தோன்றுமே தவிர கஷ்டம் என்ற ஒன்று தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருக்காது. இப்பொழுது வேண்டுமானால் வாழ்க்கையில் தெய்வம் உன்னை மிகப்பெரிய அளவில் சித்திரவதை செய்கிறது என்பதை நீ நினைக்கலாம். ஆனால் இன்னும் போக போகத்தான் தெரியும், வாழ்க்கையில் உன்னை எந்த தெய்வமும் சித்திரவதை செய்யவில்லை. வாழ்க்கை என்றால் என்னவென்பதை காமிக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் எல்லாமே சிறப்பு தானே. இங்கு யாருமே சில விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதினால் தானே பிரச்சனைகள் வருகிறது. சிலர் நினைக்கிறார்கள், வாழ்க்கையில் இது செய்தால் நல்லதா, அது செய்தால் நல்லதா, அந்த விஷயம் செய்தால் நல்லதா, இந்த விஷயம் செய்தால் நல்லதா என்று. நீ உன்னுடைய வேலை என்னவோ அது செய்தாலே நல்லது தான். புரிந்ததா? இதுதான் செய்ய வேண்டும், அதுதான் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. நீ எதை செய்தாலும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லதை செய். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நல்ல மாற்றத்தை உனக்கு கொடுக்கும். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? நீ நல்ல பிள்ளை. உன்னை காலம் முழுவதும் கவலைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம் உன்னுடைய மனம் மட்டும்தான். எல்லா நாளும் நீ என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், யாருக்கும் நான் தீங்கு செய்யவில்லை, ஆனால் எல்லோரும் எனக்கு மட்டும் ஏன் தீங்காகவே செய்கிறார்கள். நான் ஒவ்வொருவருடைய மனதையும் புரிந்து கொண்டு யார் யாருக்கு என்னென்ன செய்தால் பிடிக்குமோ அதற்கு தகுந்தது போலவே நடந்து கொள்கிறேன். ஆனால் என்னை யாருமே எனக்கு ஒரு விஷயம் பிடித்திருக்கிறதா, அதன் போல நடந்து கொள்ளலாமா என்பதை யாருமே நினைக்கவில்லை சாயி. எல்லா இடத்திலும் நான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, அச்சம் என்ற ஒரு விஷயத்திற்குள்ளேயே நான் இருக்கிறேன். எனக்கு என்னதான் வாழ்க்கையில் நடக்கும்? ஒவ்வொரு காலமும் நேரமும் மாறும் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்வில் ஒரு விஷயங்கள் கூட வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கவே இல்லை என்பதை நினைத்து மிகப்பெரிய அளவில் நீ கஷ்டப்படுகிறாய். அம்மா, வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிப்பது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. எல்லா விஷயத்திலேயும் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். ஆனால் என்ன,
கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க வேண்டும். எதையாக எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்தையும் போட்டு இதற்கு நாம் தான் காரணம், இதற்கு நான் தான் காரணம், இந்த விஷயத்தை செய்ய நான் தான் காரணம், என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நல்லது நடக்காமல் இருக்க அதற்கும் நான் தான் காரணம் என்று எல்லா பணிகளையும் உன் மீதே தூக்கி போட்டுக்கொண்டு உன்னை ஒரு குற்றவாளியாக நிறுத்தி கொள்ளாதே. உனக்கு ஒரு நல்லது நடக்கவில்லை என்றால் அதற்கு நானும் ஒரு காரணம்தான். சில விஷயங்களை தள்ளி போட 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 வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் ஆகிவிட்டது. ஆனால் இதற்கு பிறகு அப்படியெல்லாம் எதையும் ஆக்க மாட்டேன். எல்லாம் சுபம், எல்லாம் லாபம், எல்லாம் அற்புதம். இது மட்டும்தான் நான் செய்வேனே தவிர இதுவரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியது போல எந்த ஒரு விஷயத்தையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் மனவேதனைகள் அடையும் அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்து உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். எந்த தாயும் எந்த தகப்பனும் எப்பொழுதும் சரிதான், யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதை நினைக்க கூட இல்லை. பிள்ளைகளாக இருக்கும் நீங்கள்தான் ஏதேதோ தவறுகளை செய்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது தாயும் தந்தையும் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாகும், மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் ஆகும். எல்லா பொழுதிலேயும் எல்லா விஷயத்திலேயும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றத்தை எல்லாம் காண நீயும் கொஞ்சம் தயாராகிவிடு. என்னை நீ எந்த ரூபத்தில் பார்க்கிறாயோ அந்த ரூபத்திலேயே நான் உனக்கு நின்று காட்சி கொடுப்பேன். என்னை நீ சிவனாக பார்த்தால் சிவனின்ற ரூபத்தில் காட்சி கொடுப்பேன். அதுவே என்னை நீ விஷ்ணுவுடைய ரூபத்தில் பார்த்தால் விஷ்ணுவாக, பிரம்மாவுடைய ரூபத்தில் பார்த்தால் பிரம்மா, இப்படி யாருடைய ரூபத்தில் என்னை நீ பார்க்கிறாயோ அந்த ரூபத்திலேயே நானோ காட்சி கொடுப்பேன். எல்லா பொழுதிலேயும் உனக்கு துணையாக இருப்பது தானே என்னுடைய வேலை. அப்படி என்னுடைய வேலையை சரியாக பார்க்காமல் நான் எப்படி வாழ்க்கையை உனக்கு கஷ்டத்திலேயே விட்டு கொடுத்து கொண்டே இருப்பேன்? எல்லாம் நல்லதே நடக்கும். சகலங்களும் உனக்கு கிடைக்கட்டும். ஐஸ்வர்யங்களும் தனம் தானியம் செல்வம் என்ற அனைத்து விதமான விஷயங்களும் கிடைக்கட்டும். இனி துரோகமே இல்லாத வாழ்க்கையை உனக்கு நான் தருகிறேன். எப்பொழுதும் எல்லா நாளுமே உனக்கு இந்த சாயுடைய கருணை பார்வையானது கட்டாயமாக உண்டு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.